அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர் ஜோதிட ஆதித்யா கும்மிடிப்பூண்டி சரவணன் அவர்கள் வந்து ஜாதகம் எப்படி இருந்தால், முதல்ல ஒரு ஜாதகம் எப்படி இருந்தால் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும், ஒரு ஜாதகத்தை பார்த்தா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுனா எப்படி, அந்த ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்மையை பற்றி தான் அழகாக பேச வந்திருக்காரு. சரவணன் அவர்களை அன்புடன் பேச வருமாறு நம்ம அன்போடு வரவேற்கிறோம். கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். கழட்டிட்டு அப்படி ஒட்டிக்க வேண்டியதான். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எல்லோரும் நலமுடன் வாழ மற்றும் எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் நமது சரவணபவ ஜோதி அறிவாலயத்தின் 34ஆம் கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணங்கி மற்றும் நமது மேடையை சிறப்பிக்க வந்து கொண்டிருக்கும் ஜோதிட குருமார்களுக்கு அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது நம்ம ஜோதிட ரீதியாக ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு மனிதனாக பிறந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்ம கர்மாவை, ஏதோ ஒரு கர்மாவை நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் மனிதனாக பிறந்திருக்கோம். இந்த மனிதனுடைய பிறப்பு எடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்முடைய கர்மாவை வந்து தீர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு மனித பிறப்பை எடுக்கிறோம். அப்போது நம்ம இந்த ஜென்மத்திலையும் தொடர்ந்து நம்ம தவறுங்களே செஞ்சுட்டு வந்தோம்னா அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு இதே போல் நம்ம மனிதனை தான் பிறப்பு எடுத்திருப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம அடிகளாரெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்ததாக மனித பிறவியே இருக்கக்கூடாது, இதோடு எனக்கு இந்த பிறவியை முடிச்சு அவங்க இறைவனை வந்து உன்னுடைய அடியை நான் வந்து சேரணும்னு சொல்லிட்டு தான் வேண்டியிருப்பாங்க நிறைய அடிகளாரெலாம் பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம ஏன் மனிதனை தொடர்ந்து பிறகு அப்படிப்பட்ட அடிகளாரே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மனித பிரிவே வேண்டாம், எனக்கு உன்னுடைய இறை அடி நம்ம சேரணும்னு சொல்லிட்டு தான் அடிகளார வணங்கியிருக்காங்க. அப்போ நாம் ஏன் தொடர்ந்து இந்த பிரிவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா நம்ம முன்ஜென்மத்தில் ஏதாச்சும் ஒரு பாவத்தை பண்ணதுனால்தான் இப்போ மறுபடியும் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். ஏதோ ஒரு கர்மாவை நம்ம தீர்க்கிறதுக்காக தான் இப்போ இந்த மனிதர் பிரிவை எடுத்திருக்கோம். அப்போது நம்ம எப்படி இந்த ஜாதக ரீதியாக ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்ததுலேருந்தே வசதி வாய்ப்புன்னு இருப்பாங்க. பிறந்ததுலேருந்து அவங்க கடைசி காலம் வரைக்குமே வசதி வாய்ப்புன்னு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. சிலர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காலம் நல்லா வந்து வசதியாக இருந்துட்டு இடையில் வந்து வசதி இல்லாமல் கொஞ்சம் வசதி இல்லாமல் நிலைக்கு போயிடுவாங்க. அதாவது சொத்தை இழந்து சுகத்தை இழந்து ஒரு ரொம்ப கீழ்நிலை நிலைக்கு போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வசதியாக இருப்பாங்க, ஏழ்மையாக இருப்பாங்க, மாறி மாறி வரும். இப்படி பார்த்தீங்கன்னா பல கேட்டகரியில் மாறி மாறி வரும். அப்போது ஏன் அதனால் அவங்க அதுமாதிரி இது வருதுன்னா அவங்களுடைய முன்ஜென்மத்தில் அந்த கர்மாவை என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தா போல் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அமைக்கப்படுது. இப்போ நம்ம டோட்டலாகவே நம்ம பார்த்தோன்னா நம்ம ஜாதகத்தை நம்ம எந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிர்ஷ்டமான யோகமான தசாபுதி நடக்கும்போது நம்ம நிச்சயமாக ஜெயிக்கலாம். அப்போ வந்து நம்ம இதை ஒரு தொழிலாக இருக்கட்டும், நம்ம ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், நம்ம எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து தசாபுதிகள் நடத்தக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம சம்பந்தமே இல்லாத நம்ம மோசமான ஒரு தசாபுதி நடத்த சொல்ல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுக்கு அது பலனை கொடுத்துரும். அப்போ நம்ம ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு திருமணத்தை நம்ம திருமணம் பண்ணணும்னு திருமணத்துக்காக நம்ம பார்த்துட்டு வச்சிங்களேன், 6ஆம் பாவம் செயல்பட சொல்ல அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்தவே கூடாது. அப்போ திருமணம் சார்ந்த அந்த விஷயத்தை நம்ம 6ஆம் பாவம் செயல்பட சொல்ல திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தோம்னா நிச்சயமாக தோற்று போய்டும். அப்போது நம்ம அந்த திருமண விஷயத்தில் ஜெயிக்கணும்னா அந்த திருமணத்துக்கு உண்டான தசாபுதி நம்ம ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தசாபுதிகள் நடந்தால் தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம செஞ்சணும். அப்போ அதை செய்யாமல் நம்மளுக்கு திருமணத்துக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய 6ஆம் பாவத்துடைய செயல்பாடுடைய தசாபுதி புத்தி நடந்தால் நம்ம நிச்சயமாக அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தோல்வியை கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஜாதகத்தில் போடணும், நம்மளே ஒரு அட்டவணை போட்டு வச்சுட்டோம்னா
நம்மளுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் இந்த தசாபுதிகள் என்னென்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு படிப்பு சார்ந்த ஒரு முடிச்சுட்டு வேலைக்கு போதா இருக்கட்டும், அப்போது நம்மளுக்கு தசாபுதிகள் நடத்தக்கூடிய கிரகம் எந்த பலனை கொடுக்க போது எப்படி கொடுக்க போது நம்ம ஒரு தீர்மானிச்சுட்டு அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை செஞ்சோம்னா நம்ம ஜாதக ரீதியாக நம்ம நிச்சயமாக ஜெயிக்கலாம். இப்போ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தசாபுதி நடத்துகிற உலகம் அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஒன்று இருக்கும், நட்சத்திரம் சாரம் கொடுத்த ஒரு கிரகம் ஒன்று இருக்கும். எப்போவுமே ஒரு கிரகம் வந்து தனித்தே செயல்படாது. தனக்கு நட்சத்திர சாரம் எந்த கிரகம் கொடுத்ததோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் வந்து செயல்படும். அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒன்று, மருத்துவர் வந்து கையை பிடிப்பார், ஜோதிடர் வந்து காலை பிடிப்பார்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவர்னா தன்னுடைய நோயாளியுடைய அந்த நோயுடைய தன்மையை கண்டுபிடிக்கிறது வந்து கையை பிடிச்சி நாடி மூலிமா தீர்மானிப்பாங்க. இவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த வைத்தியம் கொடுத்தா சரியாகும்னு சொல்லிட்டு தீர்மானித்து அவங்களுக்கு அந்த அதுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஜோதிடர் பார்த்திங்கன்னா காலை பிடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துடைய காலில் நிற்குது அப்படின்னு பார்த்து அது எந்தனுடைய ஆதிபத்தியம் வாங்கியிருக்குது, எந்த தசாபுதிகள் எந்த பாவத்தை செயல்படுதுன்னு சொல்லிட்டு அனுமானித்து இதை நீ இப்போ செய், அது செஞ்சால் வாழ்க்கையில் முன்னாடலாம் சொல்லிட்டு அது சாரத்துக்கு தந்தா போல் நம்ம பலனை எடுத்து கூறி அவங்கள ஜாதகத்தில் ஜெயிக்க வைக்கலாம். அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கண்டி பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. அதை தான் வந்து நம்ம ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த தசாபுதி சரியில்லாத தசாபுதி நடக்குது, அப்போது ஒரு தொழிலுக்கு செய்கிறோன்னா தொழிலுக்கு ஆப்போசிட்டான தசாபுதி நடத்த ஒரு புத்தி நடத்துகிறான்னா தொழில் நம்ம நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியாது. தொழிலில் என்ன ஒரு 10ஆம் பாவம், ஒரு 10ஆம் பாவம் நம்மளுக்கு நம்ம தொழிலை செய்யக்கூடியது. அப்போது ஒரு 10ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை செயல்படுத்தணுன்னா 9ஆம் பாவத்தினுடைய புத்தி நடந்ததுன்னா நிச்சயமாக வந்து நம்ம அந்த தொழிலை செய்யக்கூடியது. அப்போ நம்ம பார்க்கணும், நம்ம வந்து தொழில் செஞ்சால் ஜெயிக்க முடியுமா, அல்லது வேலைக்கு போனால் ஜெயிக்க முடியுமா, அல்லது வந்து நம்ம கூட்டு தொழில் செஞ்சால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையாக வச்சு தான் நம்ம தீர்மானித்து செயல்பட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நம்ம நிச்சயமாக ஜெயிக்கலாம். எப்போவுமே ஆப்போசிட்டாக 6, 8, 12 வந்து நம்ம மோசமான பாவம்லாம் தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 6ல் தான் வந்து நம்மளுக்கு வெற்றியும் இருக்குது, உழைப்பும் இருக்குது, வேலையும் இருக்குது. இப்படி அதில் மோசமான பலன்கள் இருக்குது, நல்ல பலன்கள் இருக்குது. இப்போ 8ஆம் பாவத்தை நம்ம வந்து அதுவும் மோசமான பாவமாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த 8ஆம் பாவத்தில் தான் நம்மளுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது, நம்மளுடைய ஆயுளும் இருக்குது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியுன்றத போல் நம்மளுக்கு ஆயுள் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ அந்த 8ஆம் பாவத்தில் நம்மளுக்கு ஆயுளும் இருக்குது, திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்குது. அப்போ நம்ம இதையும் பார்த்துக்கணும். அதே போல் 12ஆம் பாவம் வந்து மோசமான பாவம்னு சொல்லுவாங்க. அந்த 12ஆம் பாவம் தான் நம்மளுக்கு வந்து அயன சயன போஜன சுகமும் இருக்குது. நம்ம நிம்மதியாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நிம்மதியாக தூங்கக்கூடிய தூக்கம், இதெல்லாமே அதில் தான் இருக்குது. இப்போ 3, 6, 9, 12 துன்ப கேந்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ 3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சி, கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. இப்போ நான் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்குன்னு பேசுகிறேன்னா இப்போ 3ஆம் பாவம் நல்லா இருக்கிறதுனால தான் நான் இப்போ உங்கள் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன். பட் இதுக்கு அந்த 3ஆம் பாவம் ஒரு காரணம். அதே போல் 6ஆம் பாவம் வந்து நம்மளுக்கு வெற்றியை குடிக்க போகுது. அந்த 3ஆம் பாவம் முயற்சியை நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணோம்னா 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வந்து நிச்சயமாக நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போது 6ஆம் பாவத்துலையுமே நம்மளுக்கு நல்ல இதெல்லாம் இருக்குது, நல்ல நம்மளுக்கு வேலை இருக்குது. நம்ம கடினமாக இது பண்ணோம்னா நம்மளுக்கு கட்டாயமாக நம்ம வெற்றி உறுதி. அதே போல் பார்த்திங்கன்னா 9ஆம் பாவம் தான் நம்மளுக்கு வந்து அனைத்து விதமான பாக்கியங்களும் அதில் தான் இருக்குது. லட்சுமி ஸ்தானம் சொல்லுவாங்க, பூர்வ புண்ணிய இது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. லட்சுமி ஸ்தானம் நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடியது, இதெல்லாம் சொல்லுவாங்க. குலதெய்வத்தை சொல்லுவாங்க. அப்போது நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கலன்னா அதுவும் அந்த 9 தான் இருக்குது. 12 வந்து நம்மளுக்கு நிம்மதியான ஒரு உறக்கம், நல்ல தூக்கம் தான் அடுத்த நாள் வந்து நம்ம எந்திரிச்சு ஒரு எந்த செயலுமே செய்ய முடியும். அப்போ நிம்மதியான தூக்கம் வேணும்னா அந்த 12ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அடுத்த நாள் நம்ம எந்திரிச்சு அடுத்த ஒரு செயலை நம்ம செய்ய முடியும். அப்போது இந்த 3, 6, 9, 12 துன்ப கேந்திரம் வந்தாலும் அதுலேயும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்க்கணும், நம்மளுக்கு தசாபுதி மூலிமா நம்ம எந்த பாவத்தை செயல்படுது, நம்ம ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு வந்து இப்போ எந்த பாவத்தை செயல்படுத்துது ஒரு கிரகம் சொல்லிட்டு அதுக்கு தகுந்தா போல் நம்ம ஒரு செயல்பாடில் செஞ்சோம்னா நிச்சயமாக ஜோதிட ரீதியாக நம்ம ஜெயிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா சிலர் 9 கிரகங்கள் தான் ஒரு ஜாதகரை இயக்க போகுது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் கர்வமாக இருப்பாங்க, திமிரு தன்னை அந்த கர்வம், இந்த ஒரு அடங்காமல் இப்படி இருந்தால் இப்படியெல்லாம் இந்த மாதிரி நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது.
யாராக இருந்தாலும் சரி ஒரு தன்மை, ஒரு அன்பு, ஒரு ஒரு விதமான ஒரு பக்குவம், பெரியவங்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை, மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஜோதிடத்தில் கிரகங்களே நம்மளுக்கு ஒரு வலு விழுந்தாலுமே கூட நான் சொல்லக்கூடிய இந்த பண்புகள்லாம் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எப்பவுமே சொல்லுவாங்க, அன்பால் செய்யக்கூடியதை எதுவுமே பண்ண முடியாது. அதாவது அன்பு எனும் அம்பை எய்து எப்படிப்பட்ட எதிரியுமே நம்ம வீழ்த்திடலாம். அப்போது அந்த அன்பை பயன்படுத்தி நம்ம தாராளமாக ஜோதிட ரீதியாகவும் ஜெயிக்கலாம். அப்போ நம்ம இந்த கிரகங்களுக்கு நம்ம எந்த ஒரு நிலையில் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அதை நம்ம அனுமதித்து அதுக்கு ஒரு அட்டவணை நினச்சி நம்மளுக்கு தசாபுதியின் அடிப்படையில் எந்த பாவத்தை செயல்படுது, அது நம்மளுக்கு மோசமான பாவத்தை செயல்படுத்துதா அல்லது நம்ம நல்ல பாவத்தை செயல்படுத்துதா, நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது முதலீட்டு போட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்ல உறவு பெற்றிருக்கா அப்படிங்கிறத அனுமானித்து நம்ம அதை செயல்படுத்தணும்னா நிச்சயமாக ஜோதிட ரீதியாக ஜெயிக்கலாம். இப்போது நம்மளுக்கு அந்த தசாபுதி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? 1 திரிகோணத்தில் அமைந்து இருக்கணும். 1, 5, 9 இப்படி திரிகோணத்தில் அமைஞ்சிருந்தால் அது நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்கும். அல்லது கேந்திரத்திலேயே அமைஞ்சிருக்கணும். 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய கேந்திரத்தையாவது அமைஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவராவது அவருக்கு திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கணும். அதாவது லக்னத்துக்கு அமைனா கூட ஒரு தசாவும் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா தசாநாதனும் புத்திநாதனும் தனக்குள் 6, 8, 12 இருக்கக்கூடாது. அவங்களுக்குள் அந்த தசாநாதனும் புத்திநாதனும் திரிகோணத்தில் அமர்ந்தாலும் சிறப்பு தான், அல்லது கேந்திரத்தில் அமர்ந்தாலும் சிறப்பு தான். அப்படி அல்லாது அதற்கு எதிர்மறையான நேர்மறையான தசாநாதனம் புத்திநாதனம் 6, 8, 12 நின்று தசாவை புத்தி நடத்தினா அப்போ நம்மளுக்கு அது சிரமத்தை கொடுத்துரும். அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும். நம்மளுக்கு ஒரு தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் தனக்குள்ளே 6, 8, 12 இருந்தாலும் அது பிரச்சனை தான். அல்லது சாரம் கொடுத்தவன் 6, 8, 12 மறைஞ்சாலும் அப்போ நம்ம ஒரு பிரச்சனை தான். அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு அனுமானித்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜோதிட ரீதியாக நிச்சயமாக ஜெயிக்கலாம். நம்மளுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் ஜாதகத்தை நம்ம பார்த்து உங்களுக்கு இந்தந்த வாழ்க்கையில் இந்தந்த ஒரு வயசில் இந்தந்த ஒரு நிலைமைக்கு ஏற்படும், நீங்கள் இந்த வயசுலேருந்து இப்படி இந்த வயசுலேயும் நல்லா இருப்பீங்க, இந்த வயசில் இந்த வயசுலேயும் நீங்கள் ஒரு தோல்வி தண்டிப்பீங்க, பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்து கூறி ஒரு நல்ல விதமாக சொல்லணும். இப்போ இது செஞ்சீங்கன்னா ஜெயிக்கலாம், இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தோல்வியை கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அனுமானித்து நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்மளை சொல்லலாம். நம்மளுமே நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து கூட நம்ம அனுமானித்து அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுடைய ஜாதகத்தின் மூலிமா நம்ம நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்று அற்புதமான தகவல் கூடி தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் என்று அற்புதமான தகவலை கூறி எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை அளித்த எனது குருநாதர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.